சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் உள்ள நிலையில அனைத்து கட்சிகளும் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வராங்க. கடந்த 50 ஆண்டுகள்ல பிரதான கட்சிகளான திமுகவும் அதிமுகவுமே இருக்கிற இந்த நிலையில ஏப்ரல் 2026 நடைபெற 17வது சட்டமன்ற தேர்தல்ல நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் புதிய சக்தியா உருவெடுத்திருக்கு. அண்மையில விக்கிரவாண்டியில நடந்த தாவேகா கட்சியின் முதல் மாநில மாநாடும் அதில் விஜயின் கொள்கை பிரகடனங்களும் பெரிய கட்சிகளுக்கும் பிரபல வாக்குகள் வச்சிருக்கும் சிறிய கட்சிகள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தங்கள் வாக்குகளை தமிழக வெற்றி கழகமே விழுங்கிடுமோ அப்படின்ற அச்சம் தான் இதற்கு காரணம். இந்த நிலையில சட்டசபை தேர்தலை குறித்து விவாதிக்க எதிர்கட்சியான அதிமுகவின் மாவட்ட செயலாளருக்கான ஆலோசனை கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில நவம்பர் 6ஆம் தேதி நடந்துச்சு. இதுல தேர்தலை எதிர்கொள்வதற்கு தொடர்பா மாவட்ட செயலாளருக்கான அவர் பல்வேறு ஆலோசனை வழங்கினார். இதுல பேசிய பழனிசாமி, சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அனைவரும் தயாராகணும், வாக்குச்சாவடி குழுக்கள் இல்லாத இடங்கள்ல உடனடியா குழுக்கள் அமைக்கணும், கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்த வேண்டும், திமுக ஆட்சியின் மக்கள் விரோத நடவடிக்கையும் அதிமுக அரசின் சாதனைகளையும் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கும் பணியை தீவிரப்படுத்தணும்னு வலியுறுத்திருக்காரு. மேலும் 2026ஆம் ஆண்டு தேர்தல்ல அதிமுக ஆட்சியை பிடிக்க அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளணும், தொண்டர்களை உற்சாகப்படுத்த தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியா விரைவில் நான் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன்னு தெரிவிச்ச பழனிசாமி, தற்போது அரசியல் சூழல் மாறி வருது, தேர்தல் நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம், திமுகவும் பாஜகவும் நமக்கு பிரதான எதிரிகள், அதிமுக குறித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர் விமர்சிக்காத வரை அவர்களை அதிமுக நிர்வாகிகள் விமர்சிக்க வேண்டாம்னும் அதை நிர்வாகிகள்கிட்ட பழனிசாமி கேட்டுக்கொண்டார். தேர்தல் கூட்டணி குறித்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படும்னும், வலிமையான கூட்டணி நிச்சயம் அமையும்னும் அதை தலைமை பார்த்து கொள்ளும்னும், கூட்டணி தொடர்பா தொண்டர்கள் அச்சப்பட வேண்டாம்னும் தெரிவிச்சிருக்காரு. அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கிறது பொதுவெளியில பெருஞ்செய்தியா உருவாயிருக்கு. இந்நிலையில அதிமுகவின் தேர்தல் ஆலோசனை கூட்டத்துல திமுகவும் பாஜகவும் தான் நமக்கு பிரதான எதிரிகள், அதிமுக குறித்து திமுக கூட்டணி கட்சி தலைவர் விமர்சிக்காத வர அவர்களை அதிமுக நிர்வாகிகள் யாரும் விமர்சிக்க வேண்டான்னு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமியின் பேச்சு அதற்கு கட்டம் கட்டியது போலதான் இருக்கு.